வணக்கம். 6 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். துடிப்பான ஜனநாயகமாக இந்தியாவை மாற்றக்கூடிய நடவடிக்கை என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா குற்றச்சாட்டு. துணை முதலமைச்சரை நியமிப்பது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பரிமாணிக்கம் அவர்கள் விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் இன்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம். இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. துணை முதல்வர் குறித்து பழனி மாணிக்கம் பேசியது அவருடைய விருப்பம் என்றும் பதில். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்க எந்த கட்சிக்கும் எழுத்துப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்படவில்லை. முறைப்படி அழைத்தால் கட்சி நிர்வாகிகளிடம் பேசி முடிவு செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் திருமாவளவன் விளக்கம். இந்தியாவில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை பாதிப்பு உறுதி. துபாயிலிருந்து கேரளா வந்தவருக்கு தொற்று கண்டறியப்பட்டிருப்பதாக அந்த மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதி லட்டு பிரசாரத்தில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக நடைபெற்று முடிந்தது சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தல். 24 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 61% வாக்குகள் பதிவு. தன்னை யாரும் இயக்கவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேச்சு. ஆதவ் அர்ஜுன் இயக்குவதாக எழுந்த விமர்சனத்திற்கு பதிலடி. நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார், அவர் தான் இயக்குனர். திருமாவளவன் ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை இயக்குற அளவுக்கு இன்னும் யாருக்கும் தகுதி இல்லை, அப்படிதான் நான் சொல்லுவேன். %20 போனஸ் வழங்க கோரி NLC ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம். நிர்வாக அலுவலகம் நோக்கி பேரணி சென்றவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம். சந்திரயான் 4 திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2104 கோடி ரூபாய் செலவில் 36 மாதங்களுக்குள் செயல்படுத்த திட்டம். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வென்றால் 18 வயது நிரம்பிய பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய், 500 ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர், மூத்த குடிமக்களுக்கு 6000 ரூபாய் ஓய்வூதியம், 300 யூனிட் இலவச மின்சாரம் என்றும் வாக்குறுதி. அதிமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சி குடிநீர் வடிகால் பணிக்கான டெண்டரில் 26 கோடி ரூபாய் முறைகேடு என்று குற்றச்சாட்டு. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக உத்தரவு. அக்டோபர் 1ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு என்று சிறப்பு நீதிமன்றம் அறிவிப்பு. மாணவியை மதமாற்றம் செய்ய எந்த முயற்சியும் நடக்கவில்லை. மைக்கேல்பட்டி பள்ளி மாணவி தற்கொலை வழக்கில் பாஜக குற்றம் சாட்டிய நிலையில் உயர்நீதிமன்ற கிளையில் CBI தகவல். சென்னையில் உணவு டெலிவரிக்கு சென்ற போது ஏற்பட்ட பிரச்சனையில் கல்லூரி மாணவர் தற்கொலை. உணவு ஆர்டர் செய்த பெண் ஏற்படுத்திய மன உளைச்சலே காரணம் என்று கடிதம்.
இணையத்தில் கசிந்த ரஜினியின் கூலி திரைப்பட காட்சி. ஒரு வீடியோவால் பலரின் 2 மாத உழைப்பு வீணடிக்கப்பட்டிருப்பதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வேதனை. ஒன்பது பேர் உயிரிழப்பு. சைபர் தாக்குதலின் பின்னணியில் இஸ்ரேலின் உளவு அமைப்பு இருப்பதாக ஹிஸ்புல்லா சந்தேகம். இந்தியா வங்கதேச அணிகள் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் இன்று தொடக்கம். பாகிஸ்தானை தொடர்ந்து இந்திய அணிக்கும் அதிர்ச்சி கொடுக்க வங்கதேச வீரர்கள் முனைப்பு. இனி தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடு முழுவதும் அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் திட்டத்தை பாஜக முன்மொழிந்தது. இதன் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்ய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மக்களவை முன்னாள் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, மாநிலங்களவை முன்னாள் தலைவர் குலாம் நபி ஆசாத், நிதி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் NK சிங், மக்களவை முன்னாள் செயலர் சுபாஷ் கே காஷ்யப், மூத்த வழக்கறிஞர் ஹரீஷ் சால்வே உள்ளிட்டோர் இடம்பெற்றிருந்தனர். தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள், சட்ட நிபுணர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்ற இந்த குழு 18,626 பக்கங்களை கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் கடந்த மார்ச் மாதம் சமர்ப்பித்தது. இந்நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ராம்நாத் கோவிந்தின் குழு பரிந்துரைகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனால் வரும் குளிர்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்றத்தில் மசோதாவை தாக்கல் செய்ய பாஜக திட்டமிட்டுள்ளது. இரு அவைகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை உள்ளதால் இந்த மசோதா எளிதில் நிறைவேற வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு நாடு ஒரே தேர்தல் என்பது உள்ளாட்சி மற்றும் மாநில தேர்தல்களை நீர்த்து போகச் செய்யும் என்று காங்கிரஸ் MP ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். இப்ப எல்லா பக்கம் ஒரு நாடு ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் ஒரு 5 மாநிலத்துல ஆட்சி கலைஞ்சு போகுது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏதாவது உத்தரவாதம் இருக்குது 5 மாநிலத்துல ஆட்சி கலையாதுன்னு சொல்லிட்டு? அப்ப திருப்பி அந்த ஆட்சி கலைஞ்சு போச்சு அப்படின்னா எப்படி அந்த இடத்துல ஆட்சியே வேற யாருமே வரக்கூடாதா? தேர்தலே நடக்காதா? எப்படி இருக்கும்? இப்ப நீங்க எல்லாமே ஒரே தேர்தலா நடத்துனீங்கன்னா அது பெரும்பாலும் தேசிய தேர்தலா தான் இருக்கும். அது ஒரு மாநில தேர்தலாகவோ ஒரு உள்ளாட்சி தேர்தலாகவோ அது நடக்காது. ஒரு நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து குரல் கொடுப்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடில்லை. ஏற்கனவே இந்த நிலைப்பாட்டை நாங்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம். மீண்டும் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இந்த நிலைப்பாட்டுக்கு எதிரான குரலை ஓங்கி ஒலிக்க முயற்சி செய்வோம். ஒரு நாடு ஒரே தேர்தலுக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னையில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தினார். 2026ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி கட்சி ரீதியாக செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து பரிந்துரைக்க திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது. அமைச்சர்கள் KN நேரு, ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின், அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் அடங்கிய இந்த குழுவினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்தபோது இருமுறை ஆலோசனை நடத்தியிருந்தனர். இந்த குழுவினருடன் அமெரிக்காவில் இருந்தபடியே முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சர் தமிழ்நாடு திரும்பியதும் கட்சியில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் குறித்து பரிந்துரைக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதில் TR பாலு, திருச்சி சிவா, RS பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் திமுக ஒருங்கிணைப்பு குழு வழங்கிய பரிந்துரைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. சென்னையில் நடைபெற்ற திமுக பவள விழா கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்த நிலையில் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவு செய்வார் என அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற்ற பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக இருப்போம் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் முடிவெடுப்பாருங்க, நீங்க முடிவெடுக்காதீங்க. தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்று பழிமணிக்கம் அவர்கள் விருப்பத்தை தெரிவிச்சாங்க. எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம்.
இது வந்து முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு. பெரியார் திடலில் மரியாதை செலுத்திய தாவேக தலைவர் விஜய்க்கு நண்பர் என குறிப்பிட்டு உதயநிதி வாழ்த்து தெரிவித்தார். நல்ல ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியாரை தொடாம இங்க அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பெரியார் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உதயநிதியுடன் அமைச்சர்கள் சேகர்பாபு, மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உதயநிதியை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காகவே எஸ் பழனிமாணிக்கத்திற்கு விருது வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழா மற்றும் பவள விழாவில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் எஸ் பழனிமாணிக்கத்திற்கு மு.க.ஸ்டாலின் விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை வைத்தார். இதுபற்றி விமர்சித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், உதயநிதியை துணை முதலமைச்சராக பட்டம் சூட்ட வேண்டும் என கோரிக்கை வைப்பதற்காகவே பழனிமாணிக்கத்திற்கு விருது வழங்கப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். திமுகவில் விரைவில் வாரிசுக்கு மகுடம் சூட்டப்படுகிறதா என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார்.